அறிவிகட்ட நாயே, இது அத்தனைக்கு காரணமானவன் யார்? ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டு. ஆனால் சத்தியமாக சொல்லுகின்றேன், இன்று உன்னை அடிப்பதற்கு நாங்கள் தகுதி எழுந்திருக்கின்றோம். ஏன்னா ஒரு திரைப்படத்துல கூட பாத்தீங்கன்னா வில்லனா நடிக்கிறவன் தான் நல்ல குணமா இருந்து நிறைய சேவைகளை செய்வான். அது போல இந்த நாடகாலைக்கு 1000 நாங்கள் மரியாதை கொடுத்தாலும் இன்று எங்களுக்கு தெய்வம் நீதான். சத்தியமான உண்மை. எல்லாரும் பாதி விஷயம் தெரியும், நான் பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுறேன். எங்கள் கலைஞரை ராத்திரி இந்த ஊர் மக்கள் நீங்கள் கல்லெடுத்து அடிச்சிட்டிங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, சொல்லணும்னு சொல்கிறேன். அவர் கையில் ரத்தம் வந்துடுச்சு. இதே எங்கள் 15 நடிகர்களுக்கு இந்த ஆபத்து ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் கூட சத்தியமாக நாங்கள் யாரும் தொழில் செய்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த கலைவாணிக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு ஒரு தொழில் செய்திருக்கிறாருன்னா இவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு தெய்வம். அதாவது வந்தவங்களை வாழ வைப்பது தான் தமிழ்நாடு. இன்னொரு நாளைக்கு தயவுசெய்து அந்த கலைஞர்களை கேவலப்படுத்து. ஆனால் எங்கள் கலைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், நாடகம் நடிச்சிட்டோம். எங்க கலைக்கு நாங்க மரியாதை கொடுத்தோம், ஆனா எங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. 1000 மன கஷ்டப்புகளும் இருக்கட்டும், ஏதோ குடிச்சிட்டு தெரியாம அடிச்சிட்டுன்னு சொல்றீங்க, கையில ரத்தமே வந்துச்சு. இது நியாயமா சொல்லுங்க? நான் இதை பேசக்கூடாது, காலையில பேசணும், எனக்கு ஆதங்கம். என்னை நம்பி வந்த 15 பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத பசங்க எல்லாரும் என்ன நம்பி இருக்கிறாங்க. அவங்கள நான் பாதுகாத்துக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நான் இப்பேற்பட்ட செயலை தயவு செய்து செய்யலாமா? யாருமே எங்களுக்கு ஒருத்தர் கூட நீங்க சப்போர்ட் பண்ணல. இவ்வளவு மக்கள் இருந்தோம், ஒருத்தர் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கல. ஒரு கலைஞரும் கையில் அடிச்சு ரத்தம் வருது அவர் கையால. எல்லாரும் கேட்டு பாருங்க, உள்ள வந்து பார்த்தாங்க. அதை மீறி எங்கள் நாடக அமைப்பாளர் ஆரணி மாநகர சிவா அமைப்பாளர் நல்ல முறையில் அனுப்பியிருக்காங்க. அந்த கிராமத்தையுமே பேர் கெடுக்கக்கூடாது, நாடகம் நல்ல முறையில் நடிக்கணும். வந்து நாங்கள் பேரை காப்பாற்றுன்றதுனால இவ்வளோ நேரம் நாங்கள் நாடகம் நடிச்சிருக்கோம். முடிக்கணும் ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படின்னா நாங்கள் ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா எங்கள் தொழிலுக்கு நாங்கள் துரோகம் செய்ய விரும்பலை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் பெரிய துரோகம் செஞ்சிட்டீங்க. நான் குத்தி காட்டுன்னு நினைக்காதீங்க. இன்னொரு கலைஞருக்கு தயவுசெய்து கேவலப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ள 1000 சண்டைகள் சர்ச்சைகள் இருக்கலாம். நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுன்றது கற்றுக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன் சிஸ்டர், இந்த எங்கள் 15 நடுமன்றத்தில் வேறு கலைஞருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுருந்ததுன்னா நான் அவங்கள நாடகம் எப்படி நடிக்க சொல்லியிருப்பேன். அவங்க கையில் கால் வந்து தான் நான் ஆட சொல்லியிருக்கேன். ஆனால் இவருக்கு நான் எதுவுமே ஒரு வார்த்தை கூட கெஞ்சில. அப்போ இவர் தானே எங்களுக்கு தெய்வம் இன்னைக்கு. மன்னிச்சுடுங்க. இல்லை, என்ன நம்பி நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு சரியான பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியல இந்த கிராமத்தில். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, சரிங்களா? இப்போ நீங்கள் தான் கலை தெய்வம், அது உண்மைதானே? ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு கலை தெய்வம். உங்களுக்கு இருக்கின்ற பொறுமை குணம் சத்தியமா எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த கிராமத்துல. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மக்களின் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்லூரி நடத்தும் ஸ்ரீ பரணி நாடக மன்ற வட இழுப்பை உண்மையா சொல்றேன், கலைத்துறைக்கு வந்து 10 வருஷமா ஆகுது. இந்த 10 வருஷத்துல பரணி நாடகத்துக்கு மட்டும் வந்து 5 வருஷமா ஆகுது. என்ன 5 வருஷம் சின்ன குழந்தை போல என்னுடைய ஆசையே வாத்தியாக விலகக்கூடிய பால சுப்பிரமணியன் இது வரைக்கும் சீ ஒரு ஆள் சொன்னதுல அவங்களே ஒரு சீ ஒரு வார்த்தை வாங்க. இதுவரை நடந்துக்கிறேன் விதங்கள். அதாவது கோபம் வந்து இருக்கலாம், கோபம் எப்ப இருக்கணும், எப்பவுமே கோபத்துல தவறான வார்த்தையை பேசும். அப்பதான் என்ன பண்ண சிந்தனையை செய்து விடும். எவ்வளவு பேர் கொலை என்ன பண்ணும், அந்த கோபத்தால் தான் அழிந்து போயிடுவார்கள். அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா குறைக்கணும். எந்த பெரிய அப்படி வெற்றியோடு இருக்க வேண்டிய. ஆமா, நிச்சயமா ஜெயிச்சு காட்டும் நம்ம கலைத்துறையில. இனி உன்னை உயிரோடு விட போதே கிடையாது. உங்க கையாலே குத்து